ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா, ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா, ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். நம்மளோட இந்த ஷோவில் எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும். இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நோய்க்கு பஞ்சமே இல்லைங்க. வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை காத்துக்க முடியும். இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேட்டி லிவர்னால் நம்மளோட லிவரை அது கொஞ்சம் ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும். அதில் என்னென்னா நம்ம கொழுப்புங்களாம் அதில் போய் சேர்ந்துடும். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்காக அது வராமல் இருக்கிறதுக்காக வந்தாலும் அதை குறைப்பதற்காக நம்ம சில ஆசனங்களை முயற்சி செஞ்சு பண்ண போகிறோம். அதாவது லிவருக்கு உள்ள என்ன இது பார்த்தீங்கன்னா அது நம்ம டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு கழிவுகள்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருந்து அந்த சத்துக்களை எடுத்து நம்மளோட உடம்புல அழுக்கு செலுத்துறது. இதுதான் அதோட வேலையே. அதை நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம ஆயிலி ஃபுட்ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்புலாம் அந்த லிவர் கூட கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால அதோட வேலையை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்குமே கொழுப்பு அதில் போய் சேராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன ஆசனங்களும் பார்த்துடலாம். முதல்ல 2 ஆசனங்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஆசனம் பர்வத ஆசனம்ல மவுண்டைன் போஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வஜ்ராசனால இருந்து 2 கை முன்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே முட்டி போட்டு டக் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு போகிறோம். நல்லா காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் போது முட்டி நல்லா நேராக ஆக்கிட்டு நம்ம முதுகு தண்ணி நல்லா கீழே கொண்டு வரணும். இதுலேயே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த பர்வதாசனம் நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அந்த நல்லா அந்த வி ஷேப் மாதிரி வியை இப்படி திருப்பி போட்டால் எப்படி இருக்கும்? அதான் பர்வதம்னா மலை, மவுண்டெயினா எப்படி இருக்கும்? நல்லா அந்த வி ஷேப்பை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக கொண்டு வரணும். நிறைய பேர் முதுகு தண்டை முன்னோக்கி கொண்டு போயிடுறாங்க. அது மாதிரி சரியாக வரலன்னா அந்த பொசிஷன் சரியில்லைன்னா நமக்கு அந்தந்த இடத்துல கிராம்பை பிடிச்சிரும். அப்படி இல்லைனாலும் அதோட முழுமையான பலன்களுமே நமக்கு கிடைக்காது. நல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போனோம்னா அதில் கரெக்டாக அந்த போஸ்டர் வந்துடும். அதே மாதிரி நம்மளோட நம்ம தலை பார்த்தீங்கன்னா 2 கைக்கு நடுவில் வரணும். 2 காதுகளுமே இந்த கையை டச் பண்ணுறாமல் வச்சிட்டோம்னா அதுதான் கரெக்ட் போஸ். அதே மாதிரி நம்மளோட பின்பகுதி நல்ல பின்னோக்கி நம்மளோட பட்டு பின்னோக்கி கொண்டு போயிட்டோம்னா ஸ்பைன் நல்லாவே கீழே இறங்கிடும். இன்னும் ஒரு முறை அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா நீல் டவுன் பண்ணிவிட்டு இந்த காலை டக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. டக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நீயை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பட்டை பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே காலை நேராக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது இப்படி கரெக்டாக வரும். நம்மளோட காது பகுதிக்கு இந்த கை கிட்ட இப்படி வந்துடும். குதிக்காலை கீழே வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இதில் இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த ஆசனம் 2 என்ன பண்ணுறோன்னா படுத்துட்டு காலை மேல் நோக்கி நம்ம தூக்க போகிறோம். இரண்டு கால்களுமே இப்படி மேல் நோக்கி தூக்க போகிறோம். இதுக்கு பேர் அர்த்த ஆலாசனா. 2 காலுமே அப்படி 90 டிகிரிக்கு கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்க்கணும். முட்டி மடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்பைனுக்கும் இந்த காலுக்குமே கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு எல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கணும். கால்களை நம்ம மடக்கி நல்லா இப்படி ரைஸ் பண்ணிடலாம். முட்டி பகுதி மடக்காமல் நேராக வைக்கணும். 2 கால்களுமே சேர்த்து வைக்கணும். கைகள் இப்படி பக்கவாட்டில் இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாதவங்களுக்கு நம்ம என்னென்னா கையை இப்படி பிடிச்சி
இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக வருதுங்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கைகளை வந்து கீழ் நோக்கி வந்து இப்படி வச்சிடலாம். இதிலே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்கள் எல்லாமே வந்து ஒரு 3லேருந்து 5 முறை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 20 வினாடிகள் வந்து கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆசனங்கள்லாம் முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடையும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயத்தை பத்தி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்றாங்க, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அந்த மாதிரி 3 காலங்களாக கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு காலத்துலையுமே நம்ம என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சென்டென்ஸ், ஒவ்வொரு வாக்கியத்தை கரெக்டாக அமைக்கிறாங்க. பாசிட்டிவ்ல அமைக்கிறது, நெகட்டிவ்ல அமைக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இந்த 3 அஃபர்மேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரை பேசக்கூடிய விஷயங்கள்ல ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோட பண்ணாங்க, பண்ணல, பண்ணி இருப்பாங்களா மாதிரி 3 கொஸ்டின்ஸாக நம்ம கேட்கறது. ஸோ 3 விதமான அஃபர்மேட்டிவ் அப்படின்னு எடுக்கிறது. ஸோ அதே கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டென்ஸ்லையும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. ஒவ்வொரு ரூலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு வாக்கியங்களும் அமையும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, மற்ற கிராமர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எடுக்கிறீங்க, இல்லை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கற்றுக்க நினைக்கிறீங்கன்னா, ஸோ வென் யூ ஸ்ட்ராங் இன் டென்சஸ் அப்படிங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி பதில் கொடுக்குறோம், அது மட்டும் தான் முக்கியம். அந்த பதிலை வந்து இங்கிலீஷை நம்ம கரெக்டாக வந்து ப்ரொனவுன்சிங்காக பேசும்போது நமக்கு என்ன ஆகிடும், விச் இஸ் ஈஸி ஃபார் அதர் கிராமர்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன, இந்த ரூலில் என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம், எப்படி ஒர்க் ஃபார்ம், எந்த ஆக்ஷன் எப்படி செயல்படுது, என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன அஃபர்மேஷன் பார்க்குறோம், இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற 2 விஷயங்கள் எடுக்கிறோம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ V1, V2, V3. ஸோ இங்கே என்ன எடுக்கிற வேர்ப்னா லுக் அப்படிங்கன்னா, லுக்னா பார். V2 வந்து லுக்டு, லுக்டுனா பார்த்தேன். V3 வந்து லுக்டு தான், நோ சேஞ்சஸ், பட் ஆனால் பார்த்தார். ஸோ பார் இல்லை பார்க்க கூட சொல்லிக்கலாம். பார்க்க, பார் அப்படிங்கிறது பார்த்தேன், பார்த்தார். லுக், லுக்ட், லுக்ட் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம். வேர்ப் ரெடி, சப்ஜெக்ட் IV, you, he, she, they, it. இது சப்ஜெக்ட். தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். ஸோ இந்த ரூல் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம யார் வந்துடுவாங்க, ஷல் ஆர் வில். மென்ட் தான் வில் ஆர் ஷல் அப்படிங்கிற ஃபியூச்சர் வருவாங்க, ஃபாலோட் பை சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ட்னால ஹேவ். தென் என்ன பண்ணுறோம், வேர்ப் ஃபார்ம் வரதுனால V1 V2 V3 அப்படின்னு கொடுக்குறோம். வேர்ப் ஃபார்மில் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இங்கே நான் வந்து நெகட்டிவ் கொடுக்கல, உங்களுக்கு நெகட்டிவ் தேவை அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹேவுக்கு முன்னாடியும் V3க்கு முன்னாடியும் நாட்டுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணி நெகட்டிவ் ஃபார்மில் கொண்டு போய்க்கலாம்.
ஸோ ரூல் ரெடி. தென் சென்டென்ஸ் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். will they. ஸோ என்ன பண்ண will they இல்லை will she, will have, anything can take. ஸோ will she subject எடுக்கிறேன். will she have looked. ஸோ will she have lookedனா அவள் பார்த்திருப்பாளா அப்படிங்கிறது தான். ஸோ எதை அப்படிங்கும் போது நீங்கள் அந்த எதை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அப்போ will she have looked the moon. ஸோ அப்போ மூன் இட்ஸ் நிலா. ஸோ அவன் நிலாவை பார்த்திருப்பாளா இல்லை சந்திரனை பார்த்திருப்பாளா அந்த மாதிரி. ஸோ will she have looked the moon என்னும் போது ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம்னா அவள் நிலாவை பார்த்திருப்பாளா. ஸோ அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மூணை வந்து பார்த்துருப்பாங்களா, நிலா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்களா. இதையே பாசிட்டிவ் எழுதிங்கும் போது she will have looked the moon. இதே நெகட்டிவ் வரும்போது she will not have looked the moon. ஸோ அப்போ ஒரே ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ் வச்சுட்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு அஃபர்மேஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போது இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்ரோகேட்டிவ்மே பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவாக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ will she have not looked the moon, அதாவது haven't looked the moon அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மூனை, அதாவது நிலாவை பார்த்திருப்பார்களா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திருப்பாளா அப்படிங்கிறது, அங்கேயுமே நமக்கு வந்து பார்த்திருப்பார்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்பாங்களா இல்லை பார்த்துருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான பதில்கள் வந்து ஒரு கேள்வியில் அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு எடுக்கும் போது நீங்கள் அதை இன்ட்ராகேட்டிவ்லையும் பயன்படுத்தலாம். ஸோ இன்ட்ராகேட்டிவ்ல பயன்படுத்தக்கூடாதுலாம் கிடையாது, இன்ட்ராகேட்டிவ்லையும் பயன்படுத்தலாம். நீங்கள் அதை பாசிட்டிவ் நெகட்டிவ்லையுமே நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தலாம். சரிங்களா. ஸோ இன்னைக்கான வேர்ப் லுக், லுக்டு, லுக்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த லுக், லுக்ட், லுக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இத்தனை நாளாக இதெல்லாம் கூட தெரியாமல் இருந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் புலி புல்லை தின்னும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பழமொழியை நம்ம எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. புலி பசிச்சாலும் பிள்ளையை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த பூனையோ நாயோ இதெல்லாம் ஒவ்வொரு குட்டி இடும் இல்லையா, அந்த குட்டியெல்லாம் ஒரு 4, 5 அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த தாய்க்கு ரொம்ப பசிக்குமா, உடனே ஒரு குட்டியை மட்டும் அது அப்படியே விழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதில் இந்த புலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது என்ன தான் பசித்தாலும் தன்னுடைய பிள்ளையை தின்னாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிள்ளையை அப்படின்றது நாளடைவில் புள்ளையாக மாறி அதுக்கப்புறம் புல்லாக மாறி புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையுமே நிஜமாவே இந்த புலி எல்லாமே புல்லை சாப்பிடும். புலி மட்டும் இல்லை, கார்னிவர்ஸாக இருக்கக்கூடிய மாமிசங்களை சாப்பிடக்கூடிய நிறைய மிருகங்கள் புல்லை சாப்பிட தான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த புல்லெல்லாம் அதோடைய டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஈவன் ரியலாகவே அதுக்கு ஏதோ சேரலைன்னு வச்சுக்கோங்க, அது வாலண்டியராக வாமிட் பண்ணுறதுக்காக கூட தேவையான புல்லெல்லாம் நிறைய சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் புல்லை நல்லா மென்று முழுங்குனா அதில் அதுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸும் கிடைக்குமா. அதனாலேயும் என்னமோ தெரியல, இந்த கார்னிவர்ஸும் சரி ஆம்னிவர்ஸும் சரி புல்லை நல்லா வெளுத்து வாங்கும். கலர்ஸை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு கலர் நினச்சா நம்மளை ரொம்ப அழகாக காட்ட முடியும். ஒரு கலர் நினச்சா என்ன தான் அழகாக இருந்தாலும் அவங்கள அசிங்கமாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி இந்த கலர்ஸோடைய வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம். என்ன தான் இந்த செயல்பாடுகள்லாம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணும், அதுக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு மேனரில் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் மனிதர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி தான் ரெட் கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் ரேட் வந்து டக 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 டகன்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம்
உங்களுக்கு ரொம்ப தெரியாது. இப்போ ஒரு டார்க்கான ஒரு ரூமில் வெறும் ரெட் கலர் லைட் மட்டும் சுற்றி போட்டு விட்டா அப்போ தெரியும் என்ன ஆகும்னு. அதுவே ப்ளூ லைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெட்டாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப டேஞ்சர், ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி உங்களுடைய உள்வுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுவே அந்த லைட்டு ப்ளூவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காமாக எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருமா. அதனால தான் படங்கள்லேயே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யத்தையும் அந்த க்யூரியாசிட்டியும் ஏற்றுறதுக்காக நிறைய ரெட் லைட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது சைக்கோ த்ரில்லர் மூவிஸாக இருந்துச்சுன்னா, ஹாரர் மூவிஸாக இருந்துச்சுன்னா சரி, இதை கூட விடுங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம எல்லாம் ப்ளூவில் தானே பார்ப்போம். ஏன் இந்த ப்ளூ கலர் வச்சுருக்காங்கன்னா அது நம்மளை ரொம்ப காம் பண்ணும், நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை ரொம்ப டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னா. எங்கே பார்த்தாலும் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளே அறியாமல் நமக்குள்ளே ஒரு பதட்டம் வருமா, அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ளூ கலர்ஸை பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டால் 50 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் தரோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க சவுத் கொரியாவில். ஏன் அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிட்டே போய்கிட்டு இருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாப்புலேஷனை ஏற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய கம்பெனிஸ் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஈவன் எல்லாரும் பயப்படுறது என்ன, அதுக்கான ஸ்கூல் செலவு இருக்குது, அதுக்குன்னு தனியான நிறைய செலவுகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணுமா ஒரு பேரண்ட்டாக அப்படின்னு யோசிப்பாங்கள்ல. அதனால் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் டவுன் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸ் இப்போது இனிஷியேட் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டோடைய அட்வைஸ்னால. இப்போ அப்படியே மேலும் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டும் சரி நிறைய கம்பெனிஸும் சரி முன் வந்து பணமே நாங்கள் தரோம், சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஈவன் அவங்களுக்கே தெரியும் போக போக எங்கே நம்மளும் ஜப்பான் மாதிரி ஆயிரப்போகுது அப்படின்னு. ஏன்னா ஜப்பான் சைனாலையும் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் தங்குற அளவுக்கு அங்கே வீடு ரொம்ப காலியாக இருக்குது. இதே மாதிரியான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நிறைய இனிஷியேட்டிவ் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுடைய வயசை டிட்டர்மைன் பண்ணுறது எல்லாரும் ஃபேஸு தான், ஸ்கின்னு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. டெலிமியர் அப்படின்ற ஒன்று தான் நம்மளுடைய வயசுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்குது, செல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு மனிதனுடைய வயசு ஆகுது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதே அந்த செல்ஸ் தான். அந்த செல்ஸில் இருக்கக்கூடிய டெலிமியருடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அவங்களுடைய வயசு டிஃபர் ஆகும். நிறைய பேர் வயசு ஆனாலும் எங்காவே இருக்கிற மாதிரி தெரிவாங்கள்ல, அதுக்கு ரீசன் இது தான். இதோடைய க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வயசாகாத அளவுக்கு தடுக்கும். ஆனால் இது மட்டும் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நிறைய ஜெனட்டிக்கோடைய ஈடுபாடும் இதில் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஜீன், அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளாலேயும் இருக்க முடியும். இன்கேஸ் நம்மளுடைய ஜீனில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாடிஃபை ஆகுது பிகாஸ் ஆஃப் இப்போ வெதர் கண்டிஷன் இதெல்லாம் மாறுறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னும் பல ஜெனரேஷன் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய வயசு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லோடைய கையில் தான் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். ஜூன் 15, 1844 இந்த டேட் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளால் கார் பைக்கெல்லாம் ஓட்டவே முடியாது. ஏன்னா அப்போ தான் முதல்ல டயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. சார்லஸ் அப்படின்றவர் ரப்பரை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான சப்ஸ்டன்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ரப்பரோட சேர்த்து சல்ஃபரை மிக்ஸ் பண்ணால் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் ஆயிடுச்சு. ஏன்னா சாதாரண ரப்பர் வச்சு எது பில்ட் பண்ணாலும் அது வெதருக்கு தாங்காது, ஹீட்டுக்கு உருகிரும், வின்டர் சீசனில் வலிக்கிறோம், அதோடைய ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா லூஸ் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த சல்ஃபர் ப்ளஸ் ரப்பர் தாக்கு பிடிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை வச்சு டயரை ரெடி பண்ணால் என்ன, இது எல்லா வெதர்லையுமே தாங்கும் அப்படின்னு சொல்லி டயர் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்க. அந்த டயர்லாம் கண்டுபிடிச்சதுனால இன்னும் ரொம்ப ஈஸியாச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளர்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கார் பைக்கோடைய இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் ஃப்ளைட்டுக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய சக்கரம், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீங்கள் ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.